ஓம் சரவணபவ. நீ இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாமல் நீ மட்டும் தாங்கி வந்த வேதனைகள், அது எல்லாம் இன்று முடிவுக்கு வரப்போகின்றது. இது சாதாரண வார்த்தையல்ல, இது உனக்காக முருகன் தரும் அருட்செய்தி. நீ பல முறை உடைந்திருக்கின்றாய், பல முறை தோற்றிருக்கின்றாய். இனி என்னால் முடியாது என்று கூட நினைத்திருக்கின்றாய். ஆனால் இன்னும் நீ உயிர்ப்போடு இருக்க அதுவே ஒரு பதில். முருகன் இன்னும் உன்னோடே இருக்கின்றார். நீ யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம், உன் மனதிற்குள்ளேயே அழுத அந்த இரவுகள் அனைத்தையும் அவர் பார்த்திருக்கின்றார். நீ மறந்தாலும் முருகன் மறக்கவில்லை. ஒரு விஷயம் நினைத்துப்பார். கல்லை பொன்னாக மாற்ற வேண்டுமானால் அதை நெருப்பிலே போட வேண்டும். அதே மாதிரிதான் நீ பெரிய உயரத்திற்கு போக வேண்டுமென்றால் இந்த சோதனைகள் உனக்கு அவசியம். இப்போது நீ இருக்கும் நிலை நிலையில்லாதது. இந்த இருள் நீண்ட நேரம் இருக்காது. முருகன் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற போகின்றார். உனக்கு தெரிந்து கொள்ள ஒரு உண்மை, தாமதமாகலாம், ஆனால் மறுப்பு இல்லை. முருகன் உனக்கு தரப்போகிறார். நீ எதிர்பார்த்ததை விட பெரியதாக தரப்போகின்றார். ஒரு நேரம் நிச்சயம் வரும், நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு, இது நானா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த நாள் வரப்போகின்றது. அந்த நாள் வெகு தூரம் இல்லை. அப்பொழுது உன் வாழ்க்கை மாறிவிடும், உன் வீட்டு நிலை மாறிவிடும், உன் மனது அமைதியாக இருக்கும். நீ இழந்ததை விட நீ பெறப்போவது மிக பெரியது. அதனால் இன்றிலிருந்து பயத்தை விட்டுவிடு, கவலையும் விட்டுவிடு. ஒரே விஷயம் மட்டும் வைத்துக்கொள், அதுதான் நம்பிக்கை. முருகனை முழு மனசோடு நம்பு. என்ன நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் என்று நம்பு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும். இப்போது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மனதிலேயே சொல், முருகா, நான் உன்னை நம்புகிறேன் என்று. இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை திருப்பும். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது இனி தூரம் இல்லை. முருகன் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். மிக விரைவில் மாறத்தான் போகிறது. ஓம் சரவணபவ.